ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் காவேரிக்கு என்னதான் ஏற்கனவே ஒரு ட்ரீம் பாயாக இருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக நடக்கிற சில விஷயங்கள்னால ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் மேலே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு இருக்கும்போது பேசிட்டு வர தருணத்தில் நிறைய கொஷின் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு சரியான பதில் அளிக்காமல் வீடு வந்துடுச்சு இறங்கி போங்க அப்படின்ற மாதிரி நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசிட்டார் இல்லையா. ஸோ இதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட சொல்லி புலம்புறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க, ரொம்ப கோவப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னவோ நினச்சிக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டால் இவர் ஓவராக எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நான் என்ன நினச்சேன், குழந்தை தனியாக இருக்கே, அவங்க அம்மாவோட சேர்த்து வைக்கலாம், ஏன் ஒரு மனைவி கூட சேர்த்து வைக்கலாம், இவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. சாரதாமாவோடைய மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிறது, அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாளே, அந்த குடும்பத்தில் ஒருத்தியே இவ தானே அப்படின்ற ஞாபகம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி புலம்பிட்டு இருக்காங்க. விஜய் வெளியில் கூட்டிகிட்டு போகிறான்னு சொன்னார் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அம்மாவை ரெடி பண்ணி வெளியில் கூட்டிகிட்டு போக, இன்னொரு பக்கம் விஜய் கிட்ட சொல்லாமல் தான் இந்த விஷயத்தை நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஏற்கனவே ராதா கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி ராதா அப்புறம் அன்பரசு 3 பேருமே என்ன பண்ணுறாங்க, திடீர்னு போய் நிற்கிறாங்க நம்ம சாரதாம்மா முன்னாடி. அங்கே இவங்க 3 பேரையும் பார்த்ததும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறாங்க. நான் இவ்வளோ நாள் கழித்து வீடு தேடி வந்திருக்காங்களே, என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையோ, திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்காங்களோ, இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நல்லா இருக்காங்களே அப்படின்ற ஒரு இதுவில் இருந்தாலும் இவங்கள பார்த்து ஒரு பயம். வாங்கன்னு கூப்பிட்ட சாரதா குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்க, குழந்தை நல்லா இருக்காமா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி நலம் விசாரிச்சுக்கிறாங்க. ஏதாவது பயத்தில் இருக்கியா, நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தப்பான விஷயமும் கிடையாது, ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேச தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல, அப்படி என்ன ஐயா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மாவும் ஆவலாக கேட்க, வேற என்ன கல்யாண விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையா சொல்கிறது கேட்டு ஒன்றுமே புரியல நம்ம சாரதம்மாவுக்கு. காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போயிடுச்சு, ஆனால் திரும்பவும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம காவேரிக்கும் விஜய்க்கும் புதுசாக நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா என்ன, அவனுக்கும் வயசாயிட்டே போகுது, குழந்தையும் அம்மா இல்லாமல் ரொம்ப தவிச்சு போகுது, அதனால் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சாரதாம்மா கிட்ட சொல்ல, சாரதாம்மாவும் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நேற்று ஒரு நாள்லேயே தெரிஞ்சுக்கிட்டோம் குழந்தை எந்த அளவுக்கு தாய் பாசத்துக்காக ஏங்குது. ஏன்னா நேற்று நடந்த சம்பவத்தில் குழந்தை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா. நைட்டு தூக்கத்தில் கூட ரொம்பவே புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கா. நம்ம விஜய் போயும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தவங்களும் அவகிட்ட சமாதானப்படுத்த முயற்சி பண்ணோம். ஆனால் இது எல்லாத்தையுமே கேட்காம காவேரி சமாதானப்படுத்துறதுக்கு அப்புறமா தான் அமைதியாகி அவள் தூங்கவே ஆரம்பித்தா. அதிலிருந்தே நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு குழந்தைக்கு தாய் பாசம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ இருக்க நிலமையில் காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் வரலாலும் பரவாயில்ல, ஆனால் எப்படியாவது 2 பேருக்கும் புதுசாக நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும், குழந்தையும் அவங்க அம்மாவோட வாழ்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் எடுத்தது நல்ல முடிவுங்க ஐயா, ஆனால் நான் காவேரி கிட்டே இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா, இதுக்கு முன்னாடி தான் அந்த ராகவோட பிரச்சனை இருந்துட்டு இருந்தது, ஆனால் இனிமேல் இந்த மாதிரியான பிரச்சனை வராதுன்னு நான் நம்புகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க எல்லாருமே. இன்னொரு பக்கம் ஸ்கூலுக்கு போனாங்க இல்லையா காவேரிக்கு, அப்படி அம்மாவோட ஞாபகமாகவே இருக்குது. அம்மா உட்காந்த இடத்தையே அடிக்கடி பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம காவேரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அம்மாவோட ஞாபகம் தான் வருது. அடிக்கடி அம்மாவோட உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அம்முக்கிட்ட கோவமாக திட்டி அனுப்புனாங்க இல்லையா, அதையும் நினச்சி பார்க்குறாங்க. காவேரியை அறியாமலேயே அம்முவை பற்றி யோசிக்கிறதும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈஸியாக அம்மு உங்கள் வீட்டுக்கு வர மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதும், அது மட்டும் இல்லாமல் குழந்தை காணாமல் போனது, தேடி பிடிச்சது, அவங்க வீட்டில் தங்கினது, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் திடீர்னு நினச்சி பார்த்து ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி காவேரியோட மனசுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் எழுப்புது. ஏன் அவள் மேலே மட்டும் நமக்கு தனி பாசம் வரணும், ஏன் அவளை கட்டினாலும் நம்ம மனசு ஏன் தவிக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர ஏற்கனவே காவேரியை பொண்ணு பார்த்துட்டு போனாங்க இல்லையா, அந்த ஃபேமிலி வந்திருக்காங்க. திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வர காவேரிக்கு ஒன்றுமே புரியல, பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு போய் நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு போனோம், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பதிலுமே சொல்ல காணோம், அதனால தான் நேர்லேயே பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சாரிங்க எங்கள் மேலே தான் தப்பு, நாங்கள் முன்னாடியே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சாரதாமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காவேரிக்கு வேற ஒரு இடத்துல முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறத கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. இன்னொரு பக்கம் காவேரியும் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாங்க வேற ஒரு சம்பந்தம் தெரிஞ்சவர் மூலியமாக வந்துச்சு, ஸோ எங்களால் அதை தவிர்க்க முடியல அப்படின்ற மாதிரி சாரதாமா காரணத்தை சொல்கிறாங்க. சரிங்க எங்களுக்கு அவ்வளோதான் போல் இருக்குது, சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. காவேரி உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த சம்மந்தம்லாம் எனக்கு வேண்டாம், கல்யாணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு,
அம்மா அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து சூப்பராக ஒரு பொய் சொல்லி அவங்கள அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சாரதாம்மாக்கிட்டேயும் வந்து கேட்குறாங்க, பரவாயில்லையம்மா, ரொம்ப சூப்பராக அழகான ஒரு பொய்யை சொல்லி அவங்கள இங்கேருந்து அனுப்பிட்டியே அப்படின்ற மாதிரி கேட்க, நீ அது வந்து நான் உண்மையை தாண்டி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கேட்க, உண்மை சொன்னியா? யார் வந்து என்னை கேட்டுட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப காவேரி கோவத்தோட பேச, விஜய் தம்பி தாண்டி அப்படின்னு சொல்கிறது கேட்டு பயங்கரமாக எரிச்சல் அடைகிறாங்க. என்னம்மா சொல்கிற, யார் விஜயா அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அம்மாண்டி காவேரி அவங்க வீட்டில் இருந்து இன்னைக்கு வந்து பார்த்து பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா நீ என்னம்மா நினச்சிட்டு இருக்க, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்குது, மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் இன்னும் உயிரோட தாம்மா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எல்லாத்தையும் வந்து கேள்விப்பட்டேன், எல்லாத்தையும் யோசிச்சு தாண்டி முடிவு எடுத்திருக்கேன் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா நினச்சிட்டு இருக்க, என்னாச்சும்மா, இந்த சம்மதத்தில் உனக்கு அவ்வளோ விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, பின்ன என்னடி, அந்த குழந்தைய பார்த்தாலும் பாவமாக இருக்குது, நம்ம கங்கா குழந்தையோட வயசு தாண்டி அந்த குழந்தைக்கும் இருக்கும், பாவம் அந்த குழந்தை தாய் இல்லாமல் வளர்ந்த குழந்தை இல்லையா சொல்லிட்டு இருந்தாங்கடி. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ரொம்பவே வந்து பதறி போய் பயந்து போயிருந்த குழந்தை, நீ போய் வந்து சமாதானப்படுத்திருந்தோம் அமைதியாயிட்டாலுமே அப்படின்னு இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா, அதுக்கெல்லாம் வந்து நான் உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அவரை அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க, நீ சொல்கிற எல்லாத்தையும் புரிஞ்சு தாண்டி நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டி, அந்த தம்பி ரொம்ப தங்கமான தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பேச, இங்கே பாருமா போதும் நிறுத்து, என்னால் இந்த கல்யாணத்தெலாம் வந்து பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட் அண்ட் ரைட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க காவேரி. ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாரதம்மா கங்கா கிட்டேயும் யமுனா கிட்டேயும் வந்து கால் பண்ணி விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிடி அப்படின்னு சொல்லிட்டு, நான் காவேரி கிட்ட பேசுகிறேம்மா, இதை நினச்சி நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்கிறாங்க. ஒரு நாள் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிற காவேரி நம்ம விஜய் வந்து குழந்தையும் பார்க்குறாங்க. குழந்தைகிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிற வந்து காவேரி விஜயை பார்த்து பயங்கரமாக முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம குட்டி அம்மா என்ன பண்ணுறாங்க, என்னாச்சு டாடி, மிஸ்ஸை இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைடா அம்மு, நான் ஏன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி விஜயம் சொல்ல, அம்மா ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முனறிக்கிட்டே இருக்க, அதுக்கப்புறமா லேட் ஆகுது மிஸ், போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மு நீ முன்னாடி போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்கள் மிஸ், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் கேட்க, உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து திடீர்னு கேட்க, நீங்கள் தான் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக சொல்கிறது கேட்டால் என்னது புரியல அப்படின்ற மாதிரி காவேரியும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மிஸ், அது வந்து என் மனசில் நான் யாரை மிஸ் நினைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி விஜயம் வந்து அப்படியே கேஷுவலாக பேச, போதும் நடிக்காதீங்க சார், இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக கேட்க, நான் என்ன பண்ணேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப விஜய் சொல்ல, உங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் என்ன பொண்ணு கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. விஜய், என்ன சொல்கிறீங்க மிஸ், எப்போ இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த மாதிரி நடிக்காதீங்க சார், உங்கள் வீட்டில் இருந்து எல்லாரும் வந்து என்னை பொண்ணு கேட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறது கேட்டு, அவங்களா உண்மையாலுமே இந்த விஷயம் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. இது வேற நடந்திருக்கா, வீட்டிலேருந்து தாத்தா இதை தான் சொன்னாரா, காவேரி உன்னையும் கண்டிப்பாக சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து யோசிக்கிறார் விஜய். சார், நான் ஒரே ஒரு முடிவு தான், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எனக்கு தெரியும் காவேரி, நீ விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லுவேன், ஆனால் கூடிய சீக்கிரமே என்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறியா இல்லையா, அதை நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜயம் வந்து சொல்கிறாரு. போன விஜய் தாத்தாவை பார்த்து, என்ன தாத்தா நீங்கள் காவேரி வீட்டில் போய் பேசிட்டு வந்தீங்களா, அதையே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை விஜய், ஃபஸ்ட்டு பெரியவங்க நாங்கள்லாம் போய் பேசிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் நீயும் சந்தோஷப்படுவ இல்லையா, அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி அப்புறமா சொல்லிக்கலாம்னு நினச்சேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்ல, என்ன தாத்தா நீங்கள் பாட்டுன்னு சொல்லிட்டீங்க, காவேரி பயங்கரமாக கோவப்பட்டு என்கிட்ட வந்து கத்த ஆரம்பிச்சிட்டா, ஐயோ அப்புறம் என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை பற்றி விஜய் சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தாத்தா, காவேரி அப்படி தான் சொல்லுவா, அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் பா, இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நம்பிக்கையாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா கிளாஸுக்கு போன காவேரி எல்லாத்தையும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களா. அவங்க அம்மா சொன்ன மாதிரி விஜய் ரொம்ப நல்லவர், அந்த குழந்தைக்காகவும் யோசித்து அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்களா. இதுக்கப்புறமா 2 பேருக்கும் புதுசாக கல்யாணம் ஆக போதா, இதனால் வந்து குழந்தை எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.